அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே! இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன கேட்க போறோம்னா, சொர்க்கம். சொர்க்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான இடமா இருக்கு. சொர்க்கத்த பத்தி குரான்ல பல வசனங்கள் இருக்கு. அதுல சொர்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அழகும், நன்மைகளும், அதற்கான அடையாளங்களும் வந்து விவரிக்கப்பட்டுள்ளது. அதுல சில முக்கியமான வசனம் வந்து நான் உங்களுக்கு இப்ப எடுத்து சொல்றேன். 3வது சூரா 133வது வசனம் அல் இம்ரான். அல்லாவோட மன்னிப்பையும், சொர்க்கத்தையும் நோக்கி விரையுங்கள். அந்த சொர்க்கம் இறையச்சம் கொண்டவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூறா பார்த்தீங்கன்னா, இறையச்சத்தோட வாழ்றவங்களுக்காக அதோட பலன் என்ன பத்தி பேசுது. இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, இறையச்சம் கொண்டவங்களோட பண்புகள் பத்தி முந்தைய வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கஷ்ட காலத்திலும், இன்பமான நேரத்திலும் தானம் செய்றவங்க, கோபத்த அடக்குறவங்க, மத்தவங்களுடைய தவறுகள மன்னிக்கிறவங்க. இவங்க தான் வந்து இறையச்சம் கொண்டவர்கள். சூரா 56வது 89வது வசனம். இறந்தவர்களுடைய ஆத்மா இறைவனுக்கு நெருக்கமானவரா இருந்தா, அவங்களுக்கு மிகுந்த ஆறுதலையும், நறுமணமும், சுகத்துல இருக்கிற உயர்ந்த தரமும் கிடைக்கும். சூரா 47 15வது வசனம். இந்த சூறால பார்த்தீங்கன்னா, சொர்க்கத்துல இருக்கிற அற்புதமான அழகையும், போக பொருட்களையும் விவரிக்கிறது. பயபக்தியோட வாழ்றவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தோட தன்மை எப்படி இருக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நீருள்ள ஆறுகளும், சுவை மாறாத பாலாறுகளும், குடிக்கிறதுக்கு இன்பம் தரக்கூடிய மதரச ஆறுகளும், தெளிவான தேன் ஆறுகள் எல்லாம் ஓடும். இது மட்டும் இல்லாம அந்த சொர்க்கத்துல அவங்களுக்கு எல்லா விதமான கனி வகைகளும், அவங்களுடைய அல்லாஹ்வோட மன்னிப்பும் கிடைக்கும். இந்த வசனங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற உண்மை என்னன்னா, சொர்க்கம்ங்கிறது அல்லாவை பத்தி நினைக்கிறவங்களுக்கு, அல்லாவோட ஆணைப்படி நடக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்க ஒரு அழகான இடம். அந்த இடத்துல நம்ம எல்லாரும் போகணும்னு, அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு, அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.